நான் சொல்றது தான் ஆர்டர், யார் சொல்றதையும் நான் கேட்க மாட்டேங்க அப்படின்னு இருமாப்பில் இருந்தார் ஒருத்தர். இப்போ அவர் சொல்றது எதுவுமே உத்தரவு இல்லை, வெறும் உளறல்னு அது செல்லாதுன்னு அங்க உள்ள நீதிமன்றங்கள் எல்லாமே சொல்லிட்டு வருதுங்க. யாருங்க அந்த உளறல் லொடுக்கு பாண்டி? எங்கெங்க இந்த கூத்து இப்படி நடக்குது? வாங்க பார்க்கலாம். அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவில் பதவியேற்று இப்போ வரைக்கும் ஏறத்தாழ ஒரு 1.5 வருஷம் தாங்க ஆகுது. இது வரைக்கும் அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் போட்ட உத்தரவுகளில் பாதிக்கு மேலே செல்லாதுன்னு அமெரிக்க நீதிமன்றங்கள் எல்லாம் சொல்லிருச்சுங்க. என்ன ரொம்ப அடியா, ரொம்ப வலிக்கா அப்படின்னு கேட்டோம்னா சும்மா லேசா அப்படின்னு வடிவேல் மாதிரி பில்டப் கொடுக்காருங்க ட்ரம்ப் அவர்கள். ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க பிரசிடென்ட்டாக வந்த பிறகு இந்த இமிகிரேஷன் மற்றும் அசைலம் பாசஸ் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டார். அதாவது வெளிநாட்டர் குடியேற்று வருவாங்க இல்லையா, குடியேறிகளாக அமெரிக்காவில் குடியேறுவாங்க, இமிகிரேஷன். அவங்க சில பேர் அசைலம் சீக் பண்ணுவாங்க, தஞ்சம் அடைவாங்க. அப்படிப்பட்ட அந்த சட்டத்தில் ரொம்ப ஓட்டை இருக்குது. வெளிநாட்டுக்காரங்க பூரா இல்லீகலாக வந்து உள்ள இமிகிரண்டாக கூடி வந்து நம்ம நாட்டை கெடுக்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லி அதை பாஸ் பண்ணி நிறுத்தி வச்சு டொனால்ட் ட்ரம்ப் தொடரடியாக உத்தரவு போட்டார். ஏற்கனவே ரோட்டில் போனவங்க வரவங்க எல்லாத்தையும் இமிகிரேஷன் அந்த ஐஸ் ஏஜென்ட்ஸ் அவங்கள வச்சு விரட்டி பிடிச்சி கையில் விலங்கு காலில் விலங்கு போட்டு எல்லாத்தையும் ஒரு ஃப்ளைட்டில் ஏற்றி வேகமாக அனுப்புனார். அப்போ யூஎஸ் கோர்ட்டில் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவு போடுறதுக்கு அதிகாரமே இல்லைங்க அப்படின்னாங்க. இல்லைங்க, ஃப்ளைட்டில் ஏற்றி அனுப்பிட்டோம், ஃப்ளைட்டை திருப்புங்க நீங்கள் அப்படின்னு ஒரு கோர்ட்டு மூக்கு விடப்படுற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக ஒரு உத்தரவு போட்டாருங்க. அப்போ டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணாரு, ஏங்க 8 மாதம் 9 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க ஒரு லேடி. அந்த லேடி அந்த டெலிவரிக்கு முன்னாடி 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி அமெரிக்கா வருவாங்க. அந்த 2 மாதத்தில் ஒரு குழந்தை பிறக்குமா அவங்களுக்கு. உடனே சிட்டிசன்ஷிப் பை பெர்த், பிறப்பினால் அவர்கள் அமெரிக்க பிரஜை அப்படி வந்துடுவாங்க. இது என்னங்க இது, இப்படி சட்டம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? அதெல்லாம் முடியாது. இனிமேல்லாம் பிறப்பினால் மட்டுமே வரக்கூடாது. அவங்க அப்பா அம்மா அமெரிக்கன் சிட்டிசனாக ஏற்கனவே இருந்து அவங்க இவ்வளோ காலம் இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் இவங்க அங்கேயே இருந்து குழந்தை பெற்றா மட்டும்தான் அப்படின்னு சட்டத்தில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தார். அதை அமெரிக்க நீதிமன்றங்கள் நீங்கள் போட்ட ஆர்டர் தப்புங்க, பை பர்த் சிட்டிசன்ஷிப் அக்யர் பண்ணுறது கரெக்ட், நீங்கள் போட்ட உத்தரவு செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த கென்னடி சென்டர்னு ஒன்று இருக்கு, அதில் ரெனோவேட் பண்ணுறோம், அதை புதுப்பிக்கிறோம். அது பெரிய ஹிஸ்டாரிக்கல் சைட்டு கென்னடி சென்டர். அதை எல்லாம் பண்ணுற சொல்லி அமெரிக்காவுடைய பொதுமக்கள் வரிப்பணத்தை நிறைய செலவு பண்ணிட்டு அதில் ட்ரம்ப் பேர், ட்ரம்ப் ஃபோட்டோ அப்படி இப்படின்னு விளம்பர பிரியர் எல்லாம் வச்ச உடனே நீதிமன்றத்துக்கு போனாங்க. ஏங்க ட்ரம்ப் உங்கள் பேர் எடுங்க, உங்களுடைய அந்த விளம்பரத்தை பூரா எடுங்க, நீங்கள் போட்ட அந்த உத்தரவு செல்லாதுங்க, நீங்கள் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க அப்படின்னு ஒரு மூக்கடப்பட்டு ஒரு ஆர்டர் போட்டாங்க. அப்போ இந்த ஆன்டி வெப்பனைசேஷன் ஃபண்டு அப்படின்னு ஒன்றுபாங்க. ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆட்சியில் இருந்தார், அப்புறம் 5 டேர்ம் வந்து ஜோ பைடன் அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அப்போ ட்ரம்ப் ஆதரவாளர்கள் நிறையா பாதிக்கப்பட்டார்களாம். எதுக்கு? அங்கே கேபிட்டல் ஹில்லில் போய் அடித்து தாராறு பண்ணி போலீஸ் ஆக்ஷனில் நிறைய அடிபட்டு ஜெயிலுக்கு போனாங்களே, அவங்களுக்கெல்லாம் காம்பன்சேஷன் ஃபண்டு கொடுக்கணுமாங்க. அதனால் ஆன்டி வெப்பனைசேஷன் ஃபண்டு அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி $1.8 பில்லியன் அமெரிக்க டாலர் பண்ணி அவங்களுக்கு செட்டில் பண்ணினார். இது என்னங்க, இது புதுசாக இருக்குது. நோ, உங்கள் உத்தரவு செல்லவே செல்லாது. அந்த அமௌண்ட் $1.8 பில்லியன் நீங்கள் டிஸ்பியூட் பண்ணி உங்களுக்கு செட்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிகாரமே இல்லை, உங்கள் உத்தரவு செல்லாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் அந்த அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக அவர் எலெக்ஷனில் நிறைய மால் ப்ராக்டிஸ் பண்ணார், அது பண்ணார். நிறைய பேர் லா ஃபார்ம்லாம் கேஸ் போட்டாங்க. அமெரிக்காவில் லீடிங் லா ஃபார்ம் அவங்க யாருமே இனிமேல் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, அங்கே ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் உத்தரவு, பயங்கரமான உத்தரவு போட்டார் அவர் டொனால்ட் ட்ரம்ப். அந்த உத்தரவு செல்லவே செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இப்போ சமீபத்தோட பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் போய் அங்கே உள்ள ப்ரெஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் துப்பாக்கியால் சுட முயற்சி பண்ணாருன்னு சொல்லி உடனே பார்த்தீங்களா அமெரிக்கன் பிரசிடென்ட், மைட்டி பிரசிடென்ட், உலகத்திலிருந்து பல்வேறு கோணங்களில் எனக்கு ஆபத்து வருங்க, இனிமேல் அப்படிலாம் போக வேண்டியதில்லை, ஒயிட் ஹவுஸ்லேயே மிகப்பெரிய ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஒரு பால் ரூம் கட்டிட்டோம்னா எங்கேயும் வெளியே போக வேண்டியதில்லை, ஒரு ஆபத்து இல்லை, பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஏறத்தாழ 400 to 600 மில்லியன் அமெரிக்க டாலர் யூஸ் பண்ணி ஒரு பால் ரூம் ரெனோவேஷன் பண்ண ஆரம்பிச்சார். ஒரு உத்தரவு போட்டார். கோர்ட் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு அதிகாரமே கிடையாதுங்க, நீங்கள் போட்ட உத்தரவு செல்லாது, பால் ரூம் ரெனோவேட் பண்ணக்கூடாது, ஏற்கனவே இருந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் மூக்க உடைச்சிட்டாங்க. அப்புறம் நமக்கு எல்லாமே தெரியும், எந்த நாடு கண்டாலும்
அவரை அந்த நாட்டை பணி வைக்கணும்னு சொன்னோம்னா நிறைய வரி 200% 300% போடுறது, அது செல்லாதுன்னு லோயர் கோர்ட்டில் சொன்னாங்க. சர்க்கியூட் கோர்ட் ஆஃப் அப்பீல் ஹை கோர்ட்டில் சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட்லேயே 9க்கு 6 நீதிபதிகள் டொனால்டு ட்ரம்ப்புக்கு இந்த மாதிரி டரிஃப் போடுறதுக்கு அதிகாரம் இல்லை, அன்கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டக் டவுன் பண்ணிட்டாங்க. அது மிகப்பெரிய அடி டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு. ஏன் இப்போ பாருங்க, இந்த ஈரான் வாரில் ஒரு மிகப்பெரிய ஒரு எமர்ஜென்சி, அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்குன்னா மட்டும்தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பிரசிடென்ட் என்ற முறையில் அவருடைய எக்ஸிக்யூட்டிவ் உத்தரவு பிரகாரம் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு நாட்டு மீது போர் தொடுக்கலாம். ஆனால் ஈரான் மீது போர் தொடுக்கிறதுக்கு அப்படிப்பட்ட அவசரமான ஒரு இமிடியேட் த்ரெட் எதுவுமே இல்லை, உங்களுக்கு பவர் இல்லை. அதனால் உடனடியாக அமெரிக்க படைகளை பூரா வித்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க காங்கிரஸில் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் என்று சொல்லப்பட்ட அந்த கீழ் சபையில், மக்கள் சபையில் அந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டி மெம்பர்ஸும் டெமோக்ராட்டிக் பார்ட்டி மெம்பர்ஸோட சேர்ந்துக்கிட்டு டொனால்டு ட்ரம்ப்புக்கு அதிகாரம் இல்லை, உடனே படையை வாபஸ் வாங்கணும்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப்புக்கு எதிர்த்து எல்லாரும் மெஜாரிட்டி ஓட்டு போட்டாங்க. மிகப்பெரிய அடி அவருக்கு. இப்படி அடிமேல அடி நீதிமன்றங்களால் வாங்கி கொண்டிருந்த டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு மேற்கொண்டு மிக பெருத்த ஒரு அடி. இப்போ நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம். அது எப்படின்னா, இப்போ 8/6/2026 நேற்றுக்கு அமெரிக்காவில் இந்த மசாசூசட் அப்படின்னு சொல்லி ஒரு மாநிலம் இருக்குது, அதில் உள்ள பாஸ்டன் நகரில் உள்ள ஒரு டிஸ்ட்ரிக்ட் நீதிமன்றத்தில் டொனால்டு ட்ரம்ப்புக்கு எதிராக மிகப்பெரிய உத்தரவு. அதாவது கடந்த 2025 செப்டம்பர் மாதம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தடாடியே உத்தரவு போட்டார். அது என்னன்னா பொறாமை, எஸ்பெஷலி இந்திய மக்களை பார்த்து பொறாமை. இந்தியாவிலிருந்து நிறைய பேர் நிறைய படிச்சுட்டு பெரிய பெரிய கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட்டு, பெரிய சயின்டிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அங்கே போய் பார்த்தோன்னா கூகுள்லையும் சரி, மைக்ரோசாஃப்ட்லையும் சரி, நாசாலையும் சரி, அல்லது மெட்டாலையும் சரி, எல்லா இடத்துலையும் இந்தியன்ஸ் தான் இருக்கிறாங்க. கோவம் இந்தியன் மேலே பொறாமை. அப்படி இனிமேல் அமெரிக்காவுக்கு யாராவது H1B விசா அப்படின்னு ஒரு விசா வாங்கிட்டு அமெரிக்கா வரணும் அப்படின்னா, முன்னாடி இந்த மாதிரிலாம் ஃபீஸ் இல்லைங்க. ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு ஆளுக்கு 1,00,000 அமெரிக்க டாலர் பணம் கட்டணும். அதாவது இந்திய மதிப்புக்கு ஏறத்தாழ 96 லட்சம் ரூபாய் பணம் ஒரு நபருக்கு. அந்த எந்த கம்பெனி H1B விசா கேட்டு ஹயர் பண்ணுறாங்களோ அவங்க கட்டியே ஆகணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருந்தார். அந்த உத்தரவை இப்போ 8/6/2026 அன்னைக்கு அமெரிக்காவில் பாஸ்டனில் உள்ள நீதிமன்றம் இது செல்லாது, இப்படி உத்தரவு போடுவதற்கு அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப்புக்கு அதிகாரமே இல்லை என்று அதை ஸ்டக் டவுன் பண்ணிட்டாங்க. அந்த பாஸ்டன் நகரில் உள்ள டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு லியோ சொரோகின் அப்படிங்கிற அந்த ஜட்ஜி இப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க. அமெரிக்காவில் உள்ள அந்த 50 மாநிலங்களில் 20 மாநிலங்களில் உள்ள டெமோக்ராட்டிக் பார்ட்டி அட்டார்னி ஜெனரல்ஸ் அவங்க இந்த உத்தரவு செல்லாது என்று அறிவிக்க வேண்டும், இது அமெரிக்காவுக்கே மிகப்பெரிய இடைஞ்சலாக முடியும் அப்படின்னு கேஸ் போட்டதால அந்த கேஸில் இந்த ஜட்ஜு லியோ சரோகின் அவர்கள் இப்படி அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப்புக்கு எதிராக ஒரு உத்தரவு போட்டாருங்க. அப்போ சொல்லும்போது இட் இஸ் அன்லாஃபுல், இது சட்டபூர்வமற்றது, இட் ஷுட் பி இன்வாலிடேட்டட், அதாவது இது செல்லாததாக ஆக்கப்பட வேண்டும், இந்த உத்தரவு டோட்டலி செல்லாது அப்படின்னு உத்தரவு போட்டு என்ன போட்டாருன்னா, ஏங்க நீங்கள் இது வரைக்கும் வசூல் பண்ணது அந்த ஒரு விசாவுக்கும் H1B விசாவுக்கும் கம்மியான பணம் தானே வசூல் பண்ணீங்க, இப்போ திடீர்னு $1,00,000 சொன்னால் இது ஃபைனா? நோ, இட் cannot be considered as a fine, it is to be considered only as a tax. இது ஃபைன் இல்லைங்க, டேக்ஸ் தாங்க. டேக்ஸ் போடுற அதிகாரம் அமெரிக்க நாடாளுமன்றத்துக்கு, US காங்கிரஸுக்கு தான் இருக்குது, பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப்புக்கு இல்லை. US காங்கிரஸ் அந்த டேக்ஸ் போடுற பவரை அமெரிக்க பிரசிடென்ட்டுக்கு டெலிகேட் பண்ணலை. அதனால் அமெரிக்க பிரசிடென்ட் இப்படி $1,00,000 H1B விசாவுக்கு இனிமேல் அப்படின்னு போட்ட உத்தரவு செல்லாது. ட்ரம்ப் வயலேட்டட் ஃபெடரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீஜர் ஆக்ட் அண்ட் அமெரிக்க அரசமைப்பு சட்டம், கான்ஸ்டியூஷன் ஆஃப் அமெரிக்கா, ரெண்டையுமே வயலேட் பண்ணிட்டாரு. இந்த உத்தரவு செல்லவே செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் நீங்கள் போட்டீங்கன்னா, ஏங்க அமெரிக்காவில் நிறைய பேர் சோம்பேறி பசங்க, எல்லாம் ஒரே தின்னு போட்டு பர்கரும் பீஸாவும் தின்னு போட்டு கொளுத்து போயிருப்பாங்க. உண்மையிலேயே இந்தியாவில் இருந்தும் மற்ற நாடுகளிலிருந்து வரக்கூடிய நபர்கள் தான் ஹைலி ஸ்கில்டாக எஜுகேட்டடாக இங்கே ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க ஒழுங்கு வரப்போய் தாங்க நம்ம நாட்டில் கல்வி நல்லா இருக்குது, நிறைய யூனிவர்சிட்டிஸ் நிறைய பணம் சம்பாதிக்காங்க, ஹெல்த் கேர் நல்லா இருக்குது முதல்ல. அதனால இப்படி நீங்க $1,00,000 போட்டு பனிஷ் பண்ணோம்னா யாரும் வரமாட்டாங்க, நீங்க போட்டு உத்தரவு செல்லாது அப்படின்னு ஜட்ஜி எலாபரேட்டா கமெண்ட் பண்ணி போட்டார். இந்த H1B விசானா என்னங்க அப்படின்னா, கடந்த 1990
அமெரிக்காவில் என்ன பண்ணாங்கன்னா ஹைலி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் வந்து நம்ம அமெரிக்காவில் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. அதனால் அமெரிக்கா பொருளாதாரம் நல்லா வளரணும், அங்கே உள்ள இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பெருசாக ஆகணும், ஐடி இண்டஸ்ட்ரியெல்லாம் பெருசாக வளரணும்னா வெளிநாடுகளில் ஹைலி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் வந்தாங்கன்னா அவங்களெல்லாம் எடுத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருடமும் ஆனுவலி ஒவ்வொரு வருடமும் 65,000 நபர்களுக்கு உலகெங்கிலும் உள்ள நாடுகளிலிருந்து வர்றவங்களுக்கு H1B விசா ஹைலி ஸ்கில்டு ஃபாரின் ஒர்க்கர்ஸ் தரலாம். ஒன்று. ரெண்டாவது, மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கணும் அமெரிக்காவில் வந்து அதுக்கப்புறம் அங்கே வேலை பார்க்குற மாதிரி ஒவ்வொரு வருடமும் ஒரு 20,000 நபர்களுக்கு மொத்தம் 65,000 + 20,000 அவங்களுக்கு விசா தரலாம். இந்த மாஸ்டர்ஸ் டிகிரி வர்றவங்களுக்கு 6 வருடம், அதாவது 3 வருஷம் முதல்ல கொடுப்பாங்க, அப்புறம் ஒரு 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு H1B விசா என்று கொடுக்கலாம். இதுக்கு யார் எந்த எம்ப்ளாயர் இவங்களை ஹையர் பண்ணி வெளிநாட்டிலிருந்து வரவழைச்சு கூப்பிட்டுக்கிறாங்களோ அந்த H1B விசாவுக்கு வேண்டி அவங்களுக்கு ஒரு அப்ளிகேஷனுக்கு $2,000 முதல் $5,000 வரை அவங்க பே பண்ண வேண்டியிருக்கும் இருந்தது. இதை பார்த்து தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பொறாமைப்பட்டு நம்ம நாட்டுக்காரங்க நிறைய பேர் படிச்சிருக்காங்க, கொஞ்சம் சோம்பேறி தாங்க, ஆனால் வேலை செய்ய மாட்டேங்க, அதுக்காக நம்ம நாடு விட்டு கொடுக்க முடியுமா? H1B விசா மொத்தம் 65,000 + 20,000 85,000 பேருக்கு அமெரிக்கா ஒவ்வொரு வருடமும் தரலாம்னா அதில் 70% நபர்கள் இந்தியாவிலிருந்து போகிறவங்க தாங்க. எஸ்பெஷலி தமிழ்நாடு அண்ட் ஆந்திரா பார்த்தீங்கன்னா அங்கே குட்டி ஆந்திரா குட்டி தமிழ்நாடாக இருக்கும் போல் இருக்கு. அந்த அளவுக்கு இங்கேருந்து H1B போய் அங்கே அமெரிக்காவில் குடியேறிகளாக மாறினவங்க நிறைய பேர். பொறாமைப்பட்ட ட்ரம்ப் அவர்கள் செப்டம்பர் 2025 இனிமேல் H1B விசா யாராவது அப்ளை பண்ணி வந்தாங்கன்னா ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் $1,00,000 US டாலர், அதாவது 96 லட்சம் ரூபாய் இந்திய மதிப்பில் பணம் அவங்க அப்ளிகேஷன் ஃபீயாக கட்டணுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த ஃபாரின் ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு வந்து they are taking away domestic job opportunities. அமெரிக்காவில் உள்ள அந்த வேலை வாய்ப்பை அமெரிக்க சிட்டிசன்ஸ் பெற முடியாமல் H1B விசாக்காரங்க வெளியிருந்து வந்து பறிச்சுட்டு போயிடுறாங்க. ரெண்டாவது, அமெரிக்காவில் உள்ளூர்காரங்களுக்கு வேலை தெரியாமல் வெளியூர்காரங்களுக்கு வேலை தராங்க பாருங்க அந்த கம்பெனி, அவங்கள பனிஷ் பண்ணுங்க. $1,00,000 கட்ட மாட்டாங்கல்ல, அப்போ இந்தியா அமெரிக்காவில் உள்ளவங்களுக்கு தானே வேலை கொடுக்கணும். அதுக்காக வேண்டிதான் 2 விஷயம். வெளிநாடுலேருந்து இந்த மாதிரி எங்கள் ஜாபை பறிக்கிறத தடுக்கணும். நம்பர் 2, அந்த மாதிரி அதுக்கு துணை போகக்கூடிய அமெரிக்க கம்பெனிகளை பனிஷ் பண்ணணும். இதுக்கு தாங்க நாங்கள் பண்ணேன்னாரு. அமெரிக்க வைஸ் பிரசிடென்ட் JD வேன்ஸ் என்ன சொன்னார், எங்கள் இதில் ஒய்டு ஸ்ப்ரெட் ஃப்ராட் இருக்குங்க, H1B விசாவை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அதனால அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் $1,00,000 வச்சது ரைட்டு தான் அப்படின்னு சொன்னாருங்க. சரிங்க, இப்படியாவது கிடைச்சா பரவாயில்ல, அமெரிக்காவில் எப்படியாவது இருந்தனா நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணி கிடைச்சா சரிதான் சொல்லி ஏறத்தாழ 2 லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்க. ஆனால் $1,00,000 சொன்ன உடனே இப்போ February 2026 வரை உள்ள கணக்கில் பார்த்தோம்னா ஒன்லி ஒரு 85 நபர்கள் மட்டும்தான் $1,00,000 பே பண்ணி H1B விசா வாங்கிக்காங்க. 2 லட்சம் பேர் அப்ளை பண்ணிட்டு வெறும் 85 பேர் தாங்க வாங்கிக்காங்க. மீதியெல்லாம் என்னங்க $1,00,000 வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஏறத்தாழ பாருங்கள் எவ்வளோ, 96 லட்சம்னா எவ்வளோன்னு பாருங்களேன், வேண்டான்னு விட்டுட்டாங்க. இதனால் அமெரிக்காவில் உள்ள நேட்டிவ் கம்பெனிஸ் அமேசான், மைக்ரோசாஃப்ட், அது மாதிரி கூகுள், மெட்டா, இந்தியா கம்பெனிகளில் பார்த்தா TCS, இன்ஃபோசிஸ், HCL போன்ற கம்பெனிகள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டது. இப்படி போய் $1,00,000 ஒரு ஆள் கட்டினா நான் எப்படிங்க நல்ல ஸ்கில்டு எம்ப்ளாயை அமெரிக்காவில் கொண்டு போய் பெருசாக பண்ண முடியும், அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த விசா ஃபீ ஒரு அப்நார்மலாக ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக H1B விசாவுக்கு $1,00,000 நீங்கள் கேட்டுன்னு சொன்ன இந்த டொனால்ட் ட்ரம்புடைய ஒரு அநியாயமான உத்தரவு தான் இப்போ யூஎஸ்ல பாஸ்டன் கோர்ட்டில் ஸ்டக் டவுன் பண்ணப்பட்டிருக்கு. இது செல்லாது, அன்கான்ஸ்டியூஷனல், பிரசிடென்ட்டுக்கு பவர் இல்லை என்று சொல்லிவிட்டார்களுங்க. என்னங்க இப்படி ஆகி போச்சு அப்படின்னு போய் அமெரிக்கா ஒயிட் ஹவுஸில் போய் கேட்டோம்னா ஒயிட் ஹவுஸுடைய ஸ்போக்ஸ் உமன் இருக்கிறாங்க. இப்போ முன்னாடி கரோலின் லீவிட் இருந்தாங்க, இப்போ டெய்லர் ரோஜஸ் அப்படின்னு இருக்காங்க. அவங்ககிட்ட போய் என்னங்க இது மிகப்பெரிய பின்னடைவா பிரசிடென்ட்டுக்கு அப்படின்னு கேட்டோம்னா, நோ வி ஃபுல்லி இன்டெண்ட் டு ப்ரிஃபர் அப்பீல் இன் தி ஹையர் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இதே மாதிரி ஒரு கேஸு வாஷிங்டன் டிசியில் போட்டாங்க முதல்ல. அதில் ட்ரம்புக்கு வந்து இஸ் ஹேவிங் ப்ராடர் அத்தாரிட்டி அண்டர் இமிகிரேஷன் லாஸ், அதாவது சட்டப்பூர்வமற்ற குடியேறிகள் நிறைய பேர் அமெரிக்காவில் வந்து அமெரிக்கா பொருளாதாரத்தை கெடுத்தக்கூடாது, அதனால் அமெரிக்க பிரசிடென்ட் இந்த மாதிரி இமிகிரேஷன் லா சம்பந்தமாக $1,00,000 வைக்கிறதுக்கு எல்லாம் பவர் இருக்குங்க அப்படின்னு ஒரு கோர்ட் சொல்லியிருக்கீங்க ஏற்கனவே. இப்போ இந்த கோர்ட்டு இப்போ செல்லன்னு சொல்லியிருக்காங்க. அப்பீல் நாங்கள் போகிறோம், இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு சொல்லியிருக்காங்கல்ல, அப்போ ஃபெடரல் கோர்ட் ஆஃப் அப்பீல் இருக்குது, ஹை கோர்ட் போகிறோம், அப்புறம் சுப்ரீம் கோர்ட் போகிறோம்.
அப்படின்னு சொல்லி அப்பீல் போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனாலும் கூட இந்த அப்பீல் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் வர்ற வரைக்கும் இப்போதைக்கு ஒரு நல்ல செய்தி என்னென்னா, எல்லாத்துக்கும் ஒரு நிம்மதி என்னென்னா, உடனடியாக $1,00,000 கட்டுங்கன்னு இப்போ சொல்ல முடியாது. ஆனாலும் கூட நமக்கு தெரியாத அரசாங்கத்தை எதிர்த்து போய் நம்ம எப்படி போராட முடியும்? அரசாங்கத்தை எதிர்த்து போராடுறதுன்னா மலையில் மேலே போய் முட்டுறது மாதிரி தாங்க, நம்ம மண்டை தாங்க உடையும். சட்டம் இப்படி சொன்னால் கூட அதுக்கு ப்ரொசீஜர் லேப்ஸ் அது இருக்குது இது இருக்குன்னு கொடுக்காம இழுத்தடிக்கிறதுக்கு எவ்வளவோ சான்ஸ் இருக்குது. ஆனாலும் அமெரிக்க பிரசிடண்ட்டுக்கு சரியான மூக்குடைப்பு, H-1B விசாவுக்கு $1,00,000 பணம் கட்டணும் என்ற சட்டம், அந்த அவருடைய உத்தரவு இப்போதைக்கு செல்லாது என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அது உலகத்தில் உள்ள நபர்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு நிம்மதியாக போயிடுச்சுங்க. உலகத்திலேயே மிகவும் உன்னதமான ஒரு மதிப்பை கொண்ட நாடு எது அப்படின்னா அது அமெரிக்கா அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அதனுடைய பிரசிடண்ட் உலகத்திலேயே மிகவும் மதிக்கப்படுவார் அப்படிங்கிறதாங்க உண்மை. அந்த காலமெல்லாம் போய் இன்று உலகத்திலேயே ஒரு மோசமான பிரசிடண்ட் யாருன்னா அமெரிக்க பிரசிடண்ட் ட்ரம்ப் தாங்க அப்படின்னு உலக நாடுகள் மத்தியிலும், ஏன் சொந்த அமெரிக்காவிலும் கூட அமெரிக்க பிரசிடண்ட் டொனால்ட் ட்ரம்ப் மதிப்பிழந்து போய் இருக்கிறாருங்க. அவருடைய ஒவ்வொரு தடாலடி தவறான முடிவினாலும் உலகமே கஷ்டப்படுதுங்க. அமெரிக்கா மைனஸ் டொனால்ட் ட்ரம்ப், அதுதான் உலகத்தின் விடிவு காலமா பார்க்கலாம்.